காலையிலேயே போய் வர துணிக்காய போட்டு வான்னேன். துணிக்காய போட்டுட்டு என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓய் என்னையா பண்ணுற? மண்டே நிமித்து கிளார் அடிக்குது. என்னம்மா பூச்சாண்டி மாதிரி தெரியுறேன். நான் பற்றி எவ்வளோ அழகாக இருக்கேன். ஆமாய்யா. என்னையா பண்ணுற? உட்காந்துக்கவா. எங்கே உட்கார? மடியிலையா? இதில் உட்கார. இங்கே என்ன பண்ணுறியா? நான் ஒன்று கடிக்கிற மாதிரி உட்காந்துருக்க. என்ன சமாதி கட்டுறாரு? சமாதி கட்டுறேன். லூசு. குழி பறிக்கிற? குழி பறிக்கிற. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டே? நீ டாமி எந்திரி, தொங்கிடுச்சு. ஐயோ, உன் கண்ணில் இடி விழுவன்னு அங்கே இங்கேன்னா அவனை போட்டு புதைக்குது. குச்சியை நடுறான் பாருங்க, செடி விழுந்துருச்சு. யோ ஆசையா நீ வச்சு சனியும் பூச்சவள நீ வந்த ஆசையா வச்சம்மா செடி. குழியில வைக்க வேண்டிய செடியை என் கையில வச்சிருக்கேன். எதிரே பார்க்குறேன். ஒன்றும் அது குச்சியை நான் எடுத்துட்டு இதை வைக்கி வந்துடும். வேறு குச்சி தானம்மா வைக்கணும், அது வேரோட இருக்குல்லம்மா. ஆமாம் சொன்னாப்ல. தூக்கி தான் இதில் சொல்லி மூஞ்சில முடிச்சாலே விளங்காதுமா. இதாயா சரி, என்ன பார்த்து அழக பார்த்துட்டு அங்கே செடியை வச்சு அழக பார்த்து நல்லா வாயில். சரி, என்ன செடி நடுறியா? நல்ல வாயில் வரும். என்ன செடி? ஏதாவது ஒரு பனச்செடி மாதிரி வந்ததுன்னா இந்த பணம் காய்க்கிற மரம். பணம் காய்க்கிற மரம் இருக்கு ரிசர்வ் பேங்க்ல. ரிசர்வ் பேங்க்ல ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து புதைச்சி வச்சிரு. அது பழக்க தோசத்துல மாசம் மாசம் ஒன்று ஒன்றா திருடி இந்த தோட்டத்திலே புதைச்சி வச்சிடலாம். இது என்ன செடி? இது வந்து செம்பருத்தி பூ. நீ பாடாத அந்த பாட்டே கொலை பண்ணிட்டா. அது என்ன? அது வந்து இது நெல்லிக்காய் செடி. மூதேவி, அது பாவக்காய். என்ன இங்க உட்காந்துருக்க? இப்படி குழி பறிக்கிறியே? நீ குழி பறிச்சு தானே என் வாழ்க்கையே அழிச்ச. இதை மூடிக்கிட்டு உட்காரு. அதுக்கு மூடி தானே கிடக்கு. அதை யாரும் உட்காந்து விட்டுட்டு பார்த்துட்டா இருக்காங்க. பதில் சொல்லு. என்னத்தம்மா பதில் சொல்றது? இங்க வந்து என் உயிரை எடுத்துட்டு காலைல உட்காந்து ஒரு செடியை நட்டு வைக்கலான்னு பார்த்தா அதையும் உடச்சு விட்டுட்டேன். இந்த செடியை இன்னொரு பக்கம் நான் இதுல வேறு பிடிக்குங்கிறேன். வேறு பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது, அது வேஸ்ட் ஆச்சுமா. ஏமா என் உயிரை? மல்லிகைப்பூ வேறவை அடுத்து. ஐயா வந்து என் உயிர் தட்டு மணி ஆச்சு, வேலைக்கு போகணும்னு உட்காந்துருக்கேன். மல்லிகைப்பூ வை, இந்த பூ வை, அந்த பூ வை. மல்லிகைப்பூ வையா? மூஞ்சிக்கலாம் இப்போ பூ வந்து ஒரு கேடு கேக்குதா? இப்போ பொண்ணுக்கு அழகே பூவும் போட்டுருந்தான். வளையல் எப்படி இருக்கு? நல்லா அதான் காசாம் போகுது. அநியாயத்துக்கு காசெல்லாம் உடைக்கிற காசல், வளையல், நைட்டி, ஷாலு, தோடு, தொங்கட்டான், இங்கட்டான்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறிய. ஒரு காசையும் சேர்த்து வைக்க உரியா? ரொம்ப பேசிட்டு இருக்க. காலையில ஜாலியா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு வந்தா ரொம்ப பண்றேன். உன் காசை பழிச்சிட்டேன் நானு. அதானே அப்புறம் காசு நான் சம்பாதிக்கிறேன்யா. இன்னும் இருந்து பாரியா, சம்பாரிச்சு பாரு, அப்பதான் கிளி உனக்கு கிளி. ஐயோ, வேலைன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கா? மூடு. நான் சோத்தை ஆக்கி போட்டுட்டு நான் வேலை செய்யறேன். எல்லா பொம்பளையும் இதே வேலை. வெளில போய் பாரு, அப்ப தெரியும். பொம்பளை பத்தி பேசிட்டீல. வெளியில போன கல்ல கொண்டு 4 பேர் அடிச்சாதான் தெரியும். சும்மா ஒரு 2-3 பேத்துக்கு சோத்தாக்கி கொடுத்துட்டு காலைல உண்மையை சொல்லட்டுமா, காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. 7, 8, 9 தான். ஏன்னா 8:30 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை. 8:30 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சா கூட 8:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 8:30 மணி வரைக்கும் படாத பாடுபட்டு சம்பாதிச்சு குடும்பம் நல்லா 8:30 மணிக்கு மேலே ஒயின் ஷாப் போய் குடிச்சிட்டு அங்கே வாந்தி எடுத்துட்டு அங்கேருந்து கிடக்கிறவன அங்கேருந்து போன ஒரு ஓம்புரிசே குடிச்சிட்டாங்க கிடக்கான. அவனை தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அவன் ஒரு மனுஷன் குடிக்கிறான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. வெளில நடக்கிற விஷயங்கள் 1000 விஷயங்கள் நடக்குது. நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு 1000 நடக்கல. நீ ஆண்டியோட என்னமோ நடக்கும். காலைல சோத்தாக்குனா நைட்டு வரைக்கும் அந்த சோத்தை தான் தின்னுட்டு கிடக்கும். ஏன்னா நைட்டு ஒன்று மத்தியானம் ஒன்று ஆக்குறியா? மொத்தமே உன் வேலை 3 மணி நேரம் வேலை தான். துவைக்கிறதுக்கு முதல்ல கையில துவைச்சிட்டு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வேலை கம்மி, ஆனா ரெஸ்ட் ஜாஸ்தி. அததான் சொல்ல வரேன். ஒன்ன மாதிரி கிடையாது. இங்க பத்தியா முதல்ல வந்து இது என்ன சொல்லு தெரியும்? இங்க பாரு, இங்க பாரு, நீ பேச்ச மாத்தாத. இங்க பாரு, வாழைத்தண்டு மரம் விழுந்துருச்சுல, அதுக்கு வந்து நீ வந்து இப்போ வந்து நல்லா குடிக்காம இருக்க. அதாவது குடிச்சிட்டு வந்தாலும் புருஷனுக்காக நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். அது எதுக்கு செய்கிறது தெரியுமா? ஏன்னா கடைசி வரைக்கும் இவன் இருந்தால் தான் நம்மளால வாழ முடியும். இவன் செத்துட்டு போயிட்டானா நம்மளால வேலை செய்ய முடியாது. இங்க பாரு, செத்து போனணும் வாழ்க்கையில என்ன வந்துடவே கூடாது. வந்து கதையை விட்டுட்டு இருக்கீங்க எல்லாமே. நான் உட்காந்து பாடாப்பட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் அந்த பாடு.
என்ன பாடு? பாடு போய் பாடு. ஐயோ அது பாரியா, பப்பாளி செடியில மிளகாய் செடி கலந்துருச்சு, இனப்பெருக்கத்தை மாத்திட்டயா? ஆமா, நான் உட்காந்து இங்க காஞ்சி கிடக்க என் பொழப்பு நாரி கிடக்குது. பப்பாளி செடிக்கு இந்த செடி மாறுறான். இதுல முட்டு வந்திருக்கு உனக்கு பாரு. நல்லா வாயில வந்து பச்சையா கேட்டு 3 முட்டு வந்துச்சு, 3 வந்துச்சுங்க. போய் தொலைமாங்க. நீ காலையிலே கவுச்சியா பேசிட்டு இருக்க. கவுச்சியாவா நான் பேசுறேன்? என் வயிற்றுச்சலை பேசிட்டு இருக்கேன். முதல்ல வாஷிங் மிஷின் இருந்துச்சு, துணியை வந்து கையில துவைச்சிருந்தீங்க, சுத்தமா இருந்துச்சு. இப்போ இளவுக்கு அந்த வாஷிங் மிஷின் சுத்தி அழுக்கெல்லாம் அதுலயே தான் கிடக்கு. போவோம் எப்படி போவோம்? அது எப்படியா போவோம்? பொம்பளைங்களுக்கு அதுதான் எக்ஸசைஸ், துணி துவைக்கிறது. இப்போ அதையும் விட்டாச்சு. பொம்பளைங்கன்னு சொல்லாத, பிளேட் ஓட்டுற பொம்பளைங்க. சமைக்கிறது மட்டும்தான் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு நாள் அடுப்படியில நின்று சமைச்சு தோசை கல்ல சுட்டு எண்ணெய் சட்டியில எண்ணெய் தெளிச்சு கடுகு தெளிக்கிறப்ப கடுகு கண்ட தெளிச்சு சமைச்சு பாரு, அப்ப தெரியும் அதோட வலி. கல்யாணத்துக்கு வந்து யாரு பொம்பளையா சமைக்குது? கிட்டத்தட்ட 5000 பேத்துக்கு ஆம்பளை தான் சமைக்கிறான். அந்த 5000 பேத்துக்கு சம்பளம் பொம்பளை தான் கொடுக்குறா. நல்லா கொடுக்குறா பொம்பளை. என்னத்த தேடுற? கிருட்டு பைய எதை ஒன்று எந்திரிக்கிறான். என் கையை பிடிச்சி எந்திரி. என்ன நான் வேற ஏதாவது பிடிச்சிடுவேன். என்னத்த பிடிச்ச? அதான் கையை பிடிச்சிட்டேன். போ, மல்லிகைப்பூ செடியை வச்சுட்டு வீடு வந்து சேரு வா. போய் தொலைமா, டென்ஷனை உண்டாகிடு. போமாங்கிட்ட வந்துருவா வீடியோ. பாய் சொல்லு. பாய் சொல்றாங்க, ஆய் சொல்றாங்க. போய் அங்கிட்டு கிடப்பாங்க. போறாங்க.